Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான பாலக் சிக்கன் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு டின்னர் காம்போவாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளால போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபிஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பாத்திரத்தில் நல்லா தண்ணி பாயில் பண்ணிவிட்டு அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பாலக்கீரையை இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இந்த ஹாட் வாட்டர்லேயே போட்டு எடுத்துடலாம். ட்ரைன் பண்ணி எடுத்ததை நல்ல ஒரு க்ளீன் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி எடுக்கணும். இதை இப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதுக்கு கூட கொஞ்சமாக நான் பட்டரை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் பே லீஃப் போட்டுட்டு நான் ஒரு 2 ஆனியன் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துடலாம். சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் வந்து சேர்த்துருக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, அப்புறமா சிக்கன் 65 சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கிறேன். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நம்ம தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா குக்காகி இருக்கணும், நல்லா மேஷ்அப் ஆகி இருக்கணும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துருக்கிறேன். போனோடு இருக்கிற சிக்கனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு சிக்கன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். நடுவில் ஒருக்கா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ திரும்பவும் மூடி போட்டு வேக விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சிக்கன் வந்து குக்காகி இருக்குது. ஸோ இந்த நேரம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பாலக்கீரையோட பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். பாருங்கள், கிரேவியோட கலரே நமக்கு வந்து நல்லா சேஞ்ச் ஆகி கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு பாலக் கிரேவி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கடைசியாக நீங்கள் சால்ட் அண்ட் பெப்பர் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இல்லை ட்ரை ஹர்ப்ஸ் லீவ் ஏதாவது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு கடைசியாக ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ணணும். நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறேன். ஒரு 5 பீசஸ் ஆஃப் பன்னீர் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான். ஒரு சூப்பரான பாலக் சிக்கன் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஒரு நல்ல ஒரு காம்போவாக நான் அன்றைக்கி சப்பாத்தி ரெடி பண்ணிக்கிறேன். சப்பாத்தி நார்மலாக நீங்கள் வீட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. நல்லா வந்து ஒரு 2 சப்பாத்தி சாஃப்டாக ரெடி பண்ணிக்கலாம். சப்பாத்தி வந்து நல்லா தேய்ச்சிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கும்போது 2 சைடும் கொஞ்சமாக ஆயில் வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். இது எவ்வளோ நேரம் இருந்தாலும் ட்ரையாக இருக்காது, நல்ல சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சப்பாத்தி ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான டின்னர் காம்போ வந்து ஒரு அழகான டேஸ்டியான பாலக் சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.